ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி டூம்ஸ்டே ஃபிஷ்னு சொல்லப்படுற ஆழ்கடலை சேர்ந்த ஒரு மீன் கரைக்கு வந்திருந்ததா நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் மாதிரியே இன்னும் எக்கச்சக்கமான ஆழ்கடல் மீன்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரியான சில மீன்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஆங்கிலர் ஃபிஷ். டீப் சீ கிரியேச்சர்ஸை பத்தி பேசும்போது ஆங்கிலர் ஃபிஷ்ஷை பத்தி பேசாம இருக்க முடியாது. இந்த மீனை பத்தி நம்மள பலரும் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். சமீபத்துல கூட ஆழ்கடல்ல இருக்க வேண்டிய இந்த மீன் மேல வந்ததாகவும் அதனால உலகமே அழிய போகுதுன்னு பலரும் உருட்டிட்டு இருந்தாங்க. இந்த மீன்கள் அதோட தலையில இருக்கிற ஒளிரக்கூடிய விளக்கு மாதிரியான அமைப்பை பயன்படுத்தி சிறிய மீன்களை தன் பக்கம் இழுத்து வேட்டையாடி சாப்பிடும். இந்த இனத்துல ஆண் மீன்கள் ரொம்ப குட்டியா இருக்கும். ஒரு ஆண் மீன் ஒரு பெண் மீனை கண்டுபிடிச்சா அதோட உடலை போய் கடிச்சு ஒரு ஒட்டுண்ணி மாதிரி வாழ தொடங்கும். தனக்கு தேவையான ஊட்டச்சத்து பெண் உடல்ல இருந்து எடுத்துக்கிட்டு பெண் மீன் இனப்பெருக்கம் செய்யும் நேரத்துல தேவைப்படுற விந்துக்களை இது சப்ளை பண்ணும். ஆங்கிலர் ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப நெருக்கமான இன்னொரு மீன் தான் வைப்பர் ஃபிஷ். 60 சென்டிமீட்டர்கள் நீளம் வரைக்கும் கொண்ட இந்த மீன் ஆங்கிலர் ஃபிஷ்ஷின் அதே வாய் அமைப்பை கொண்டிருக்கு. ஆனா அதை விட ரொம்ப நீளமா வினோதமா இருக்கு. கூர்மையான பற்கள் கொண்ட இதோடைய தலைப்பகுதியால 90 டிகிரி ஆங்கிள் வரைக்கும் திறக்க முடியும். ஆங்கிலர் ஃபிஷ் மாதிரியே இதுவும் ஒளியை பயன்படுத்தி தான் வேட்டையாடுது. இதுக்கு ரொம்ப க்ளோஸான இன்னொரு வகை டீப் சீ டிராகன் ஃபிஷ். கூர்மையான பற்கள், வினோதமான தோற்றம்னு ஒரே மாதிரி தோற்றம் கொண்ட இந்த டிராகன் ஃபிஷ் நீலம் மற்றும் சிகப்புன்னு 2 நிறங்கள்ல வெளிச்சத்தை உருவாக்குது. இந்த ஒளியை உருவாக்க புரோட்டோபோரஸ்னு சொல்லப்படுற உறுப்புகள் இந்த மீன்கள் கிட்ட இருக்கு. ஸ்பைடர் கிராப்ஸ். ஆழத்துல போக போக மீன்கள் மட்டும்தான் வினோதமா மாறுறது கிடையாது. ஆழ்கடல்ல வாழக்கூடிய நண்டுகள் அதுக்கு மேல விகாரமா இருக்கு. குறிப்பா ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப்னு அழைக்கப்படுற ஒரு ஆழ்கடல் நண்டு நீளமான கால்கள் கொண்ட நண்டுன்னு ரெக்கார்டே வச்சிருக்கு. இந்த நண்டோட கால்கள் 5 மீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியவை. கால்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதோட உடல் அளவு ரொம்ப சின்னது. ஆனாலும் ஒரு மனித தலையை விட இது பெருசா இருக்கு. ஆழ்கடல் நண்டின் இன்னொரு வகை ஹோஃப் கிராப். ஆழ்கடல்ல வாழ்றதால இது எந்த நிறங்களும் இல்லாம ஒரு மாதிரி மந்தமா இருக்கு. இதோட உடல் முழுக்க அடர்த்தியான இறகுகள் மாதிரியான அமைப்பு இருக்கு. இது வெப்ப நீரூற்றுகள் இருக்கிற இடத்துல அதிகமா வாழும். அந்த பகுதிகளில் சல்பரால ஆக்சிடைசன் ஆகக்கூடிய பாக்டீரியாக்களை இதோட இறகுகள் மூலம் ஃபில்டர் பண்ணி சாப்பிடுது. கொலோசல் ஸ்குயிட். இது ஒரு சாதாரண மனிதனை விட 2 மடங்கு பெரிய உருவத்தோட இருக்கும். இவை பெரும்பாலும் தென் துருவ கடல்கள்ல அண்டார்டிகாக்கு ரொம்ப பக்கத்துல தான் அதிகமா இருக்கும். இதுங்க வாழ்ற இடங்களுக்கே போய் இதுங்களை பத்தி யாரும் பெரிய அளவுல ஸ்டடி பண்ணது கிடையாது. அப்பப்போ மீன்பிடி வலைகள்ல சிக்கிதான் மனிதர்களுக்கு இதை பத்தி ஓரளவு தெரியும். கதைகள்லயோ நம்பிக்கைகள்லயோ இருக்கிறது மாதிரி இதால கப்பல்களை எல்லாம் மூழ்கடிக்க முடியாது. ஆனாலும் உலகின் முதுகெலும்பில்லாத உயிரினங்கள்ல மிகப்பெரிய உயிரினம் இதுதான். ஆழ்கடல் ஸ்குயிட்லயே இன்னும் பல வகைகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் வேம்பயர் ஸ்குயிட். இது பார்க்கவே ரொம்ப வினோதமா ஒரு ஸ்குயிடையும் ஆக்டோபஸையும் ஒன்னா சேர்த்த மாதிரி இருக்கும். இது உருவத்துல ரொம்ப சின்னது, ஆனாலும் பார்க்க ரொம்ப வினோதமா பயமுறுத்துறது மாதிரி தான் இருக்கு. சீ டாட்ஸ். தவளையும் மீனும் ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆழ்கடல் வினோதம் தான் சீ டாட்ஸ். உயிரியல் நிபுணரான டேவிட் ஆட்டன்போரா இந்த மீனை பத்தி பேசும்போது பல மில்லியன் ஆண்டுகளா இது ஆழ்கடல்லையே வாழ்றதால இதோட துடுப்புகள் அதுக்கு பயன்படுற விதத்துல கால்களா பரிணாம வளர்ச்சி அடைய தொடங்கி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு வேட்டையாடும் மீன். ரொம்ப பொறுமையா காத்திருந்து பலவீனமான சின்ன மீன்களை தாக்கி சாப்பிடும். சிஃபானோபோரஸ். ஆழ்கடல்ல வாழக்கூடிய சிஃபானோபோரஸ்ங்கிறது நீளமான ஜெல்லிஃபிஷ் மாதிரியான உயிரினம். இதை ஒரு உயிரினம்னு சொல்றதை விட பல உயிர்கள் சேர்ந்த கூட்டு உயிரினம்னு சொல்லலாம். இதன் முன் மற்றும் பின்பகுதியில இருக்கிற உயிரினங்கள் தான் அந்த மொத்த சங்கிலியையும் கட்டுப்படுத்துது. இந்த உயிரினங்கள் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகி சில நேரங்கள்ல நீல திமிங்கலங்களை விட நீளமா வளரும். ஜெல்லி மீன்கள் மாதிரியே இதுங்க உடம்புல இருக்கிற கொடுக்குகள் மூலமா சின்ன மீன்களை கொன்னு சாப்பிடுது. இதுலயே பல வகைகள் வேற இருக்கு. கல்பர் ஈல். ஆழ்கடல்ல வாழக்கூடிய ஒரு விலாங்கு மீன் தான் கல்பர் ஈல். கடல் மட்டத்துல வாழ்ற விலாங்கு மீன்கள் மாதிரி இல்லாம ஆழ்கடல் தாக்கத்தால இது வினோதமான தோட்டத்தோட இருக்கு. இதோட வாய் ரொம்ப பெருசா இருக்கு. அதோட ஒரு பாம்போட வாய் மாதிரி இதால நல்லா திறந்து மூட முடியும். இதன் காரணமா ஒரு பாம்பு மாதிரியே அளவுல பெரிய இரைகளை கூட இதால விழுங்க முடியும். வாயை கம்பேர் பண்ணும்போது இதோட உடல் ரொம்ப சின்னதாவும் நீளமாவும் இருக்கு. இதோட வால் சாட்டை மாதிரி எண்ட்ல ரொம்ப சின்னதா இருக்கு. ரொம்ப டார்க்கான கலர்ல இருக்கிறதால ஆழ்கடல் இருட்டுல இதால நல்லா ஒளிஞ்சிருக்க முடியும். ஆழ்கடல் ஈல்ல இன்னொரு வகை தான் கஸ்கி ஈல். இது கல்பர் ஈல் கேட்டகரியிலேயே வந்தாலும் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதோட பல உருவங்கள்லயும் இருக்கு. இதோட உருவம் ஒரு சாதாரண மீன் மாதிரி இருந்தாலும் ஒளி ஊடுருவக்கூடிய உடலோட பார்க்க ஏதோ வேற்றுக்கிரக ஜீவராசி மாதிரி பயங்கரமா இருக்கு. பிக் ரெட் ஜெல்லி.
ஆழ்கடல்ல வாழக்கூடிய பெரிய உருவம் கொண்ட ஜெல்லி ஃபிஷ் தான் பிக் ரெட் ஜெல்லி. இத 1993ல தான் ஆராய்ச்சியாளர்கள் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கடல் மட்டத்துல இருந்து 600 முதல் 2100 மீட்டர்கள் ஆழத்துல வாழக்கூடியது. இதோட தலைப்பகுதி விட்டம் 1 மீட்டர் வரைக்கும் இருக்குமா. இவ்வளவு பெரிய உயிரினத்தை ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்துல தான் கண்டுபிடிச்சிருக்காங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. என்னதான் இப்படி ஒரு ஜெல்லி ஃபிஷ் இருக்கிறது நமக்கு தெரியும்னாலும் இது எப்படி உயிர் வாழுது, எதை சாப்பிடுது, எப்படி இனப்பெருக்கம் பண்ணுதுன்னு எந்த விவரமும் நமக்கு தெரியாது. இத பத்தின ஆராய்ச்சிகள் இன்னமும் போய்கிட்டு தான் இருக்கு. பிரிட்டில் சீ ஸ்டார் கடல் மட்டத்துல வாழ்ற கடல் நட்சத்திரங்கள் மாதிரி இல்லாம ஆழ்கடல்ல வாழ்ற இந்த பிரிட்டில் நட்சத்திரம் ரொம்ப ஒல்லியா மெலிந்த உடலமைப்போட இருக்கு. 500 முதல் 5000 மீட்டர்கள் ஆழத்துல வாழக்கூடிய இவை வழக்கமான கடல் நட்சத்திரம் மாதிரி இல்லாம ரொம்ப வேகமா நீந்தக்கூடியது. இதுங்களுடைய ஆயுட்காலம் 5 ஆண்டுகள். இதுங்களை கடலோட குப்பை உண்ணிகள்னு சொல்றாங்க. கடல்ல கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிடுறதால தான் இந்த மாதிரி சொல்றாங்க. அண்டார்டிகாவின் குளிர்ந்த கடல்கள்ல வாழ்ற இவை பரிணாம வளர்ச்சியில ரொம்ப மெதுவா இருக்கு. வியர்டு ஆக்டோபஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சாதாரண ஆக்டோபஸே ஒரு வினோதமான உயிரினம் தான். எலும்புகளே இல்லாத இந்த உயிரினம் பாக்குறதுக்கு ஏதோ வேற்றுக்கிரக வினோத உயிரினம் மாதிரி தான் இருக்கும். ஆனா சாதாரண ஆக்டோபஸை விட வினோதமான சில ஆக்டோபஸ்கள் ஆழ்கடல்ல இருக்கு. அதுல மனிதர்களால பார்த்து படம் பிடிக்கப்பட்ட ஒரு சில ஆக்டோபஸ்ல ஒண்ணுதான் பிளாப் ஜாக் ஆக்டோபஸ். இது பார்க்க ஏதோ டிஸ்னி படத்துல வர்ற ஒரு கதாபாத்திரம் மாதிரி இருக்கு. இந்த வகை ஆக்டோபஸ்கள் கடல் மட்டத்தில இருந்து 200 முதல் 1500 மீட்டர்கள் ஆழத்துல வாழக்கூடியது. இதுங்க பெரும்பாலும் கிழக்கு பசிபிக் கடல்ல தான் அதிகமா இருக்கும். மத்திய அட்லாண்டிக் பகுதிகளிலையும் சில வகைகளை பார்க்க முடியும். சின்ன உடலமைப்பு, பெரிய கண்கள்னு பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கிற இந்த ஆக்டோபஸுக்கு கைகள் ரொம்ப குட்டியா இருக்கும். இப்போ இதே ஆக்டோபஸ ஒளி ஊடுருவக்கூடிய மற்றும் உருண்டையான உடலமைப்போட கற்பனை பண்ணா இன்னொரு ஆக்டோபஸ் வகையான காஸ்பர் ஆக்டோபஸ் நமக்கு கிடைக்கும். ஹவாய் கடல் பகுதிகளில் சில 1000 மீட்டர்கள் ஆழத்துல தான் இந்த வகை ஆக்டோபஸ முதலா பார்த்திருக்காங்க. இந்த ஆக்டோபஸ்கள் கடற்படுகையில இருக்கிற கடல் பஞ்சுகள்ல முட்டை போட்டு தங்களோட உயிர் போற வரைக்கும் அந்த முட்டைகளை பாதுகாக்க கூடியவை. கடற்பஞ்சில முட்டையை போட்டுட்டு அந்த பஞ்சை கெட்டியா பிடிச்சிக்கும். அந்த கடற்பஞ்சை விட்டு எங்கேயும் போகாது, எதுவுமே சாப்பிடாது. இதன் காரணமா முட்டைகள் பொரிஞ்சு வர நேரத்துல இந்த ஆக்டோபஸ் இறந்து போயிருக்கும். இதை தவிர டம்போ ஆக்டோபஸ்னு அழைக்கப்படுற ஒரு வகை ஆக்டோபஸும் ஆழ்கடல்ல இருக்கு. இதோட காதுகள் காரணமா தான் இதுக்கு இந்த பேரை வச்சிருக்காங்க. ஆனா அது அதோட காது கிடையாது, அது அதோட துடுப்புகள். இதுவும் மத்த 2 ஆக்டோபஸ்கள் மாதிரி ரொம்ப சின்ன உடலோட குட்டியான கைகளோட தான் இருக்கும். இது கடல் மட்டத்தில இருந்து 7000 அடிகள் கீழே வாழுது. ஜெயண்ட் ஐசோபாட்ஸ் ஆழ்கடல்ல மீன்களை தவிர கணுக்காரிகள் வகையை சேர்ந்த சில உயிரினங்களும் இருக்கு. ஆனா நிலத்துல வாழ்ற கணுக்காரிகள் மாதிரி இல்லாம இதெல்லாம் உருவத்துல ரொம்ப பெருசா இருக்கு. பார்க்க பெருசா பயங்கரமா தெரிஞ்சாலும் இதெல்லாம் வேட்டையாடும் உயிரினங்கள் கிடையாது. இறந்து போன மற்ற மீன்களோட உடல்களை சாப்பிட்டு வாழக்கூடிய பிணந்தின்னி உயிரினங்கள். இந்த உயிரினங்கள் ரொம்ப குளிர்ச்சியான கடல் பகுதிகளை தான் வாழும். ஹார்ப் ஸ்பாஞ்ச் கடல் மட்டத்துக்கு பக்கத்துல வண்ணமயமான கடல் பாசிகளை நம்மால பார்க்க முடியும். என்னதான் பாசின்னு பேர் வச்சாலும் இதெல்லாம் விலங்குகள், தாவரங்கள் கிடையாது. கடலுக்கு கீழே ஆழம் போக போக அங்க கூட சில கடல் பாசிகளை பார்க்க முடியும். அதுல ஒண்ணுதான் ஹார்ப் ஸ்பாஞ்ச். மேல்பரப்புல காணப்படுற கடல் பாசிகள் மாதிரி இல்லாம இந்த ஹார்ப் ஸ்பாஞ்ச் நிறம் இல்லாம ரொம்ப ஒல்லியா ஏதோ பஞ்சத்துல அடிபட்ட கடல் பாசி மாதிரி தான் இருக்கும். பாக்குறதுக்கு ஹார்ப் அதாவது யாழ் மாதிரி இருக்கிறதால தான் இதுக்கு ஹார்ப் ஸ்பாஞ்சுன்னு பேர் வச்சிருக்காங்க. இதோட உடல் முழுக்க வெல்க்ரோல இருக்கிறது மாதிரி லட்சக்கணக்கான கொக்கிகள் இருக்கு. ஒரு இரை இத கடந்து போகும்போது அந்த கொக்கிகள்ல சிக்கி இதுக்கு உணவாகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோல நீங்க பார்த்த மீன்கள்ல எது ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.